தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே வர இருக்கின்ற தேர்தலில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க இருக்கின்ற குமரி மாவட்ட நிர்வாகியான திரு சபீன் அவர்கள் தலைமையில், அவருடைய தலைமையில தான் வரக்கூடிய தேர்தல் குமரி மாவட்டத்தில் நடைபெற இருக்கிறார். ஆகவே அவருக்கு நான் முதற்கண் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு தான் நான் இருப்பேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு கட்சி வளர்ச்சிக்காக என்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அதை அனைவரும் சேர்ந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 27/10/2025 அன்று வருங்கால முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலே சென்னையில் என்னுடைய அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் நானும் மற்றவர்களும் இயக்கத்திலே தமிழக வெற்றி கழகத்திலே இணைத்து கொண்டு தளபதி விஜய் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்த போது மிக மிக அன்போடு எங்களை விமர்சித்தார்கள். பேசுகின்ற பொழுது குமரி மாவட்டத்தில் உள்ள நிலவரங்களையும் அவரிடத்திலே சொன்னேன். நீங்கள் வாருங்கள், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். நான் தளபதி விஜய் அவரிடத்தில் சொன்ன வார்த்தை, குமரி மாவட்டத்தில் உங்களை வரவேற்க நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய வெற்றி சின்னத்திலே அனைவரும் வெற்றி பெற்று நீங்கள் தமிழக முதல்வராக வர இருக்கின்றீர்கள். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். குமரி மாவட்டத்தில் வரும்போது குமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுப்பயணத்திற்கும் நாங்கள் எந்த அளவுக்கு பெரும் திரளாக கூட்டத்தை கூட்டி உங்களுக்கு முழு ஆதரவை தருவோம் என்பதை சொல்லி வந்திருக்கிறேன். ஆகவே அந்த பணி அவர்கள் என்றைக்கு சொல்லுகிறார்களோ, தேதி பொதுச் செயலாளர் அவர்கள் என்றைக்கு சொல்லுகிறார்களோ அன்றைக்கு நாம் சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்முடைய கழக நிர்வாகிகள், வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து, ஒரு ஆளுடைய முயற்சி இல்லை, அனைவருடைய முயற்சியினாலேயும் பெரும் வரவேற்பை தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க ஒரு பழமையான ஒரு அரசியல்வாதி, ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, இங்க புதிய ஒரு இயக்கத்துக்கு வந்திருக்கீங்க. அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுதிலிருந்து இருக்கிறேன். மக்களுடைய வரவேற்பு, நாடி துடிப்பு எப்படி இருப்பது என்பதின் அனுபவத்திலே 1972 ஆண்டு முதல் நான் உணர்ந்திருக்கிறேன். 77 ஆண்டு, 80 இப்படி ஒவ்வொரு தேர்தலும் வருகின்ற பொழுதும் எப்படி வரவேற்பு மக்கள், குமரி மாவட்ட மக்கள் கொடுத்தார்கள். 1980 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் தேர்தலில் ஓட்டு கேட்டு வரும்போது 2 நாட்கள் நாகராஜர்கள் திடல் காத்திருந்து கேட்டார்கள். என் கண் முன்னால் பார்த்த இது. ஒரு நாள் இரவு மாலை 7 மணி என்று கூட்டம் இருந்தது. அன்று அவரால் வர முடியவில்லை, கூட்டம் கலையவே இல்லை. மறுநாள் தான் வந்தார், அப்போதும் கூட்டம் கலையவில்லை. இது போன்ற பெரும் தலைவர்களுக்கு இருக்கிற வரவேற்பை அவருக்கு அடுத்தபடியாக நான் பார்ப்பது தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் தான் நான் பார்க்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து தமிழகத்தை ஆளப்போகும் சரி, மக்களுடைய செல்வாக்கையும் ஆதரவையும் பெறக்கூடிய ஒரே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கோங்க. மீதி எல்லாம் திமுக எல்லாம் காசு கொடுத்து போடுறான், அதெல்லாம் கூட்டமே இல்லை. அதனால அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம். நமக்கு சவால், தலைவர் சொன்ன மாதிரி, தளபதி சொன்ன மாதிரி 2 விரலையும் வச்சு காட்டும் சவால் தான். தமாகவா திமுகவா, இதுதான் போட்டி. எப்படி சொன்னார் எம்ஜிஆர்னா, திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னார். ஜெயலலிதா அம்மாவும் தீய சக்தி தான் சொன்னாங்க. அது கூட ஒருத்தனும் சொல்லல. அதை திமுகவா தமாகவன்னு போட்டிங்கிறத மன தைரியத்தோட சொல்லக்கூடியவர் தளபதி விஜய் தான். அது தொண்டர்கள் மத்தியிலையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் ஒரு ஆல்டர்னேட்டிவ். திமுக அடுத்தது யாரு? விஜய் தான். அப்படி உள்ள எண்ணனை தமிழ்நாடு மக்கள் பூரா வந்துட்டு. ஆகவே இந்த எண்ணத்தை இனி மாற்ற முடியாது. இது குதிரை பாய்ச்சலில் பறந்து ஓடும் இந்த வேகம். ஆகவே வரக்கூடிய தேர்தலிலே நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். தமாக வெற்றி பெறும், தமாக வெற்றி பெறும். முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்பார் நிச்சயமாக. அதிமுகவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற வாய்ப்பு தெரியாது. யார் மனதில் என்ன இருக்கு என்பது நமக்கு தெரியாது. வெற்றி சதவீதம் முழு மெஜாரிட்டியோட நாங்க வெற்றி பெறும்.
அவ்வளவுதான். சதவீதம் இல்லை, வேண்டாம். சதவீதம்னா 1980 வந்து ஒரு தொகுதியில 30,000 ஓட்டு தான் இருக்கு, 50,000 ஓட்டு தான் இருக்கு. இன்னைக்கு எந்த தொகுதி எடுத்தாலும் 2.5 லட்சம். 7 தொகுதியா இருந்தது, ஒரு தொகுதி கம்மியா போய் ஒவ்வொரு தொகுதியிலுமே 2 லட்சத்துல இருந்து 3 லட்சத்துக்குள்ள ஓட்டாயிட்டு இப்போ நம்முடைய குமரி மாவட்டத்தில் 6 தொகுதியும். அதனால எத்தனை சதவீதம் போலிங்ல 2.5 லட்சம் ஓட்டு இல்லைன்னா 1.25 லட்சம் பதிவானால் அதுல மெஜாரிட்டி நிச்சயமாக நாங்க எடுப்போம் என்ற நம்பிக்கை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அதற்காகத்தான் தேர்தல் வெற்றி உழைப்பு என்பது 100% எங்களுக்கே விழும் என்று நாங்கள் சொல்ல விடாது. வெற்றி பெறுவோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தது ஒரு 22,000 ஓட்டு வித்தியாசத்திலாவது குமரி மாவட்டத்தில் உள்ள நிலவரத்துல குறைஞ்சது 22,000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் தோற்கடிச்சு நாங்கள் வெற்றி பெறுவோம். 6 தொகுதியிலும் தளபதி விஜய் அவர்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.